பிரைஸ்லாம் கர்த்தர் நாமம் சுத்தப்படுவதாக. கண்ணில் மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் மகா இறக்கமும் கிருபை அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆசிரியப்பட்ட இந்த காலருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கொலுசைய தகப்பனப்பா 1ஆம் அதிகார நிருபத்தை ஆண்டவரே நீர் எங்களை படிக்க நீர் செய்தும் கிருபை கதாவிக நன்றி செலுத்துகிறோம். தூக்குமுதல் நீரே ஆலோசனை கத்தரா கூட இருங்க. ஆவியானவரே எங்களை மறைத்து நீர் பேசணும் செபிக்கிறாச்சா. நீர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்த பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. ஏசுன்னு நல்ல பிதாவே, ஆமேன். ஷாலோம். நான் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம விசேஷமாக கொலோசையர் எழுதின 1ஆம் நிருபத்தை நாம் பார்க்க போகிறோம். இது நமக்கு முன்னாடியே நம்ம புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கோம் அழகாக. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம். ஆமென். கொலோசையருக்கு எழுதின நிருபம் என்பதுனா கொலோசைய மக்கள், கொலோசைய மக்களுக்கு இந்த பவுல் அடிகளார் அவர் எழுதுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலோசை பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் வாழ்கிற மக்கள் கொலோசைய மக்களாக இருக்குது. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். நம்மளை இந்திய மக்கள், சென்னை பட்டணம், சென்னை மக்கள் என்று சொல்வது போல் கொலோசை பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு இவர்கள் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்குது. இதுக்கு ஒரு தலைப்பு சொல்லலாம், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனின் உதாரணம். ஆமென். கர்த்தர் ஊழியங்களில் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களில் கர்த்தர் விசேஷமாக பவுலை எதற்காக தேர்ந்து கொண்டார்? சுவிசேஷ ஊழியத்துக்காக தேர்ந்து கொண்டார். அந்த ஊழியத்தின் ஒரு முன்மாதிரியாக இந்த பவுல் செயல்பட்டிருக்கிறார். அவர் எப்படி செயல்பட்டு என்ன செய்திருக்கிறார் என்று நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த அதிகாரத்தின் தலைப்பு ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனின் உதாரணம். இது நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 to 14 வரைக்கும் வாழ்த்து மடல், நன்றி சொல்லுதல் மற்றும் ஜெபம். 1 to 14 வரைக்கும் வாழ்த்து மடல், நன்றி சொல்லுதல் மற்றும் ஜெபம் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம். 2வது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற பணியின் தியானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார் என்ற அவர் விளக்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக 3வது பகுதி 24ஆவது வசனத்திலிருந்து 29ஆவது வசனம் பவுலின் உதாரண வாழ்க்கை. பவுலின் உதாரண வாழ்க்கை, பவுல் எப்படி ஒரு உதாரணமாக அவங்களுக்கு காண்பித்தார் என்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பவுல் கொலோசையருக்கு என்ன செய்கிறார் நம்ம பார்க்குறோம். பவுல் விசேஷமாக இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னா, இப்பொழுது அவர் ரோமாவில் உள்ள வீட்டு சிறையில், அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லுவாங்க, அது போன்று இருக்கிறார். ஆனாலும் அநேக பேர் அவரை பார்த்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவரை சுற்றிலும் ஒரு போர் சேவகர் இருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய ஊழியம் செய்த மக்களுக்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அவருக்கு ஒரு நிருபத்தை எழுதுவது தான் இந்த இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொலோசைய நிருபம். நிருபம் என்றது கடிதம். நம்ம இந்த காலத்தில் ஈஸியாக வாட்ஸ்அப் பண்ணுறோம், எஸ்எம்எஸ் பண்ணிடுறோம். ஒரு காலங்களில் நாங்கள் சின்ன வயதில் கடிதங்கள்லாம் போகிறோமே. அப்போ அந்த தோல் சுருள்களை எழுதி இங்கேருந்து ஒரு நபர்லேருந்து ஒரு நபர் மேன் டு மேன் தான் பண்ணுவாங்க. அது போன்ற ஒரு காரியத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொலோசை பட்டணத்துக்கு ஒரு நிருபத்தை ஆண்டவர் பார்க்குறார். இந்த கொலோசையன் முன்னாடி சொன்னது போல் இது ஒரு பட்டணம். கொலோசைய பட்டணத்தில் இருக்கிற மக்கள் தான் கொலோசையர். அப்போ இந்த கொலோசைய பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணம் பார்த்திங்கன்னா, இது ரோம், துருக்கி மற்றும் இஸ்ரேலுக்கு போகிற அது ஒரு மெயினான இடத்துல எல்லாம் ஒரு பட்டணமாக இருக்கிறது. அதனால் இது மிகவும் பரபரப்பான பட்டணம். அது மெயின் சிட்டி. இந்த பட்டணத்துலேருந்து அதாவது இஸ்ரேலுக்கும் ஈஸியாக போடலாம், ரோமுக்கும் ஈஸியாக போடலாம், துருக்கி அந்த டர்க்கிஸ்க்கு பட்டணத்துக்கும் ஈஸியாக போடலாம். அப்போ இது ஒரு வியாபாரம், வணிகம் நிறைந்த ஒரு பரபரப்பான ஒரு நகரமாக இருந்திருக்கிறது. பரபரப்பான ஒரு உயர்ந்த நகரமாகவும் இது இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் பலவிதமான இன மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய சிட்டி என்னாலே பலவிதமான பீப்புள் வாழ்ந்துருப்பாங்க. பலவித மக்கள், பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான போதனைகள், பலவிதமான மதங்கள் போன்ற பலவிதமான காரியங்களால் இது இருக்கப்பட்டுள்ளது. அதில் விசேஷித்தமாக பெரிதாக இருக்கிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொலோசையப்பட்டது இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தாங்க. இயற்கை என்ன? கடல், வானம், பூமி, ஆறுகள், மலைகள் போன்ற எல்லாத்தையும் இயற்கை படைப்புகளை அவர் நீங்கள் தான் என் தெய்வம் என்று, விலங்குகள், அது போன்ற படைப்புகளை இவங்க இவங்களுடைய கலாச்சாரம் படைப்புகளை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தாங்க. இது எந்த நாட்டின் கலாச்சாரம் பார்த்தா பெர்சியா நாட்டின் கலாச்சாரம். இந்த இயற்கை வளங்களை தெய்வமாக வணங்குது.
அப்போ இதில் ஆண்டவர் இந்த கொலோசை பட்டணத்துக்கு பவுல் மூலம் என்ன சொல்ல போகிறார்னா, இந்த இயற்கை வணங்குகளுக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அறிவை சொல்ல போகிறார். நீங்கள் இதை வணங்குகிறீங்களே, ஆண்டவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டணத்தில் அநேக கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அவருடைய சராசரி வாழ்க்கையை வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த கொலோசைய பட்டணத்துக்கு இவர் பவுல் நேரடியாக இன்னும் செல்லவில்லை. இவருடைய சீசனாக இருக்கிற நல்ல உடன் வேலை என்று 7ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் அந்த எப்பிராப்பா, அந்த எப்பிராப்பாண்டவருடைய இவருடைய உடன் வேலையார், உடன் ஊழியராக இருந்திருக்கார். அப்போ அவர் போய் ஒரு பட்டணத்தில் கூடியிருந்து அந்த கொலோசை பட்டணத்தில் ஊழியம் செஞ்சு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து, அது மட்டும் இல்லாமல் ஜெபக்குழுவில் ஒரு திருச்சபையை நாட்டியிருக்கிறார். அப்போது பவுலுக்கு மிக சந்தோஷம். தன்னுடைய சீஷன்னா போய் ஒரு திருச்சபை நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்களே, நீங்களாம் உருவாக்குறது சும்மா இல்லை, நீங்கள் போய் என்ன பண்ணோம், ஒரு திருச்சபை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு திருச்சபை. அது போல் இந்த எப்பிராப்பானவர் ஆரம்ப காலத்தில் பவுல் கூட ஊழியம் செஞ்சவர். ஆனால் அவர் பிரிந்து போய் என்ன பண்ணவர், கொலோசை பட்டணத்தை ஒரு சபையை நிறுவி அநேக மக்களை கிறிஸ்துவிலையும் வழி நடத்தின ஒரு மக்களாக இருக்கிறார். ஆனால் அந்த சபையில் பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் ஸ்டெடியாக இல்லை. அடிக்கடிக்கு ஏன்னா வேற்று மதங்கள், பல விதமான கலாச்சாரங்கள், பல விதமான உபதேசங்களை போதித்து கொண்டே இருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு விசுவாசிகள் கொஞ்சம் கலக்கம் அடைகிறாங்க. அதனை இவர் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க, ஆவிக்குரிய உடன் மேலே இருக்கிற தன்னுடைய பவுலாண்ட சொல்கிறார், இது போல் என்னுடைய சபை மக்கள் கொஞ்சம் விசுவாசத்தில் தடுமாறுறாங்க, அந்த உபதேசத்தில் கொஞ்சம் தடுமாறுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்வது என்று அவங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லும்போது அவர் இந்த மக்களுக்காகவும் எப்பாப்ராக்கிட்ட ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ளே சிறப்பட வேண்டும், ஏன் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், ஏன் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம் போன்ற பல விதமான காரியங்களும், எப்படி பொய் உபதேசங்கள் இருந்து நம்முடைய உபதேசம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மேற்பட்டவர், அவருடைய செயல்கள் என்னென்னு சொல்லிட்டு அந்த விசுவாச மக்களுக்கு இன்னும் விசுவாசத்தை தூண்டுவதற்காகவும் விசுவாச மக்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவதற்காகவும் இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது எப்போ இருக்குன்னா, ஒருவேளை அந்த எப்ராப்பா சிறையில் பவுலை நேரடியாக சந்தித்து இந்த உரையாடல் நடந்திருக்கும். அப்போ தான் இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக இந்த நிருபத்தை எழுதுவதாக நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறான். இல்லையா? இப்போ புரிஞ்சுதுங்களா பேக்ரவுண்டு? கொலோசை பட்டணத்துக்கு எப்ராப்பாவுடைய போய் அவருடைய சபையில் இருக்கிற இன்னும் திடப்படுத்துவதற்கான ஒரு நிருபம் தான் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொலோசை பட்டணம். இதில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 3 பேஜில் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சின்ன சப்டைட்டில் நம்ம பின்வரும் பகுதியை பார்க்கலாம். 1-2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை கிரீட்டிங்ஸ் சொல்லுவாங்க, வாழ்த்துதல். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட இல்லை, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மேலே என்ன பண்ணுவோம், எந்த நோட்டீஸ் இருந்தாலும் ஒரு லெட்டர் இருக்கும். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அன்புடையீர் மேலே எழுதும். அதுபோல் அவங்களோட அந்த யூதர் கலாச்சாரத்திலும் எந்த ஒரு வாழ்த்து, எந்த ஒரு மடல், எந்த ஒரு நிருபத்துக்கு எதுனாலும் முதலாக அதில் வாழ்த்துக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, நீங்கள் திடப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனும் இவர் பவுல் செஞ்சுருக்கிறார். என்ன, நான் தேவனுடைய சித்தத்தை நான் அப்போஸ்தலனாக இருக்கிற சகோதரனாகிய தீமோத்தேயும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் யார் அப்போஸ்தலர்? பவுல் மாத்திரம்தான் அப்போஸ்தலர். இன்னும் தீமோத்தேயு ஒரு சகோதராக உடன் ஊழியம் செய்து கொண்டு அவருக்கு உடன் வேலையாளாக தான் அந்த பவுல் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா யாராருக்கு அந்த கிரீட்டிங்ஸ் எழுதுறாரு பாருங்கள். கொலோசை பட்டணத்தில் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசமாக இருக்கல சகோதரர்களுக்கு எழுதுகிறார். ஏன் ஃபஸ்ட்டு லீடர்ஸை மென்ஷன் பண்ணுறார். கொலோசை பட்டணத்தில் இருக்கல லீடர்ஸே உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக சபை மக்களுக்கும் வாழ்த்துகிறார். கொலோசை பட்டணத்திற்கு சபை மக்களே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இது இவருடைய சேம் வேர்டு. அவருடைய கிரீட்டிங்ஸில் நீங்கள் எந்த நிருபத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த வார்த்தைகள் இருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பக்கத்தில் சொல்லாமா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் கூட இது போன்ற ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணலாம், வாழ்த்தலாம். கர்த்தருக்கு நம்ம ஒரு செய்தி கொடுக்கும்போது கூட நம்ம பேசும்போது நீங்கள் நல்லா இருக்கலாம், கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பதாக தேவனாலும் உங்களுக்கு என்ன கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாமளும் ஒருவருக்கொருவர் நம்ம வாழ்த்தலாம். இது பார்த்தோன்னா இந்த லெட்டர் எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 63 கிறிஸ்துக்கு முன்
இருந்த அப்பத்திலிருந்து அந்த காலகட்டத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அந்த 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 காலகட்டத்திலிருந்தே வாழ்த்துதல் சொல்லி கடிதம் எழுதுகிற ஒரு கலாச்சாரமாக இருந்தது. ஆனால் நம்மளும் கிறிஸ்துவுக்கெல்லாம் பண்ணோம், ஒருவரை வாழ்த்த வேண்டும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கணத்தில் வரும் பிரைஸ் லார்ட் சொல்கிறோம். பிரைஸ் ஏன் சொல்கிறோன்னா, ஒருக்கு ஒரு வாழ்த்துக்கு நம்ம சபையில் இன்னும் விசேஷமாக என்ன சொல்லுவோம், ஷாலோம் என்று ஷாலோம் என்றாலே சமாதானம். ஐ மீன் புதுசாக என்ன இந்த சர்ச்சில் ஆனவுன்னா ஷாலோம் 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 என்ன சமாதானம். உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன ஒரு மன நிம்மதி கிடைக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசிரம். ஷாலோம் என்றாலே சமாதானம் என்ற பொருள். அப்போ ஒருவருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்த்து சொல்லி வாழ்த்துக்கும் போது அது அவர்களுக்கு பலிக்கிறது. ஐ மீன் அது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்புடையதாகவும் இருக்கிறது. அடுத்த பகுதியாக ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 3-8 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இது என்னென்னா கொலோசே பட்டணத்தின் சாட்சி. ஐ மீன் கொலோசே பட்டணத்தை குறித்து என்ன வர இவர் ஒரு சாட்சி சொல்கிறார். அப்பா நீங்கள் பட்டணத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, கர்த்தருக்குள்ள நல்லா திடமாக இருக்கீங்க. கர்த்தருக்கு என்ன பண்ண சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்க, நான் கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் ரொம்ப நடக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஊழியத்தில் வழி நடத்துகிற யார், அந்த எனக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கிற எப்பாப்பினிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஒரு லீடர் என்பது என்ன, சபை மக்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவது. ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்து நமக்கு ஆத்மா கொடுத்தது நம்ம சாதாரணமல்ல. அவங்களை முன்பு வசனம் பார்க்குறோம், அவங்களை சத்திய வசனமாக சுவிசேஷத்தினாலே உலகமெங்கு என்ன பண்ணணும், உங்களுடைய பலன் தருகிறது. ஆமென். ஒரு ஐயா செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, எங்கள் சபையில் 1000 விசுவாசிகள் சத்தியத்தை அறியாமல் உலகத்தில் இருக்கிறத காட்டும் 100 விசுவாசிகளை வைத்து நான் அவளை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி நான் போகும்போது ஒரு பரலோகத்தில் என் கூட வரணும். ஆமென். அது நான் 1000 பேர் இந்த கைவிடப்பட்ட விசுவாசிகளை பார்த்தோம், 100 பேர் இருந்தாலும் இந்த என்னோடு கூட பரலோகத்து வருகிற சத்தியத்தினால தேர்ந்தெடுக்கிற விசுவாசிகளாக இருக்க தான் நான் ஆசைப்படுகிறேன். இல்லையா? அப்போ நம்ம கூட நம்ம சபையில் சீசத்துவ சபை தான், அநேக டிசைபிள்ஸ் இருப்பாங்க, அநேக காரியம் இருப்பாங்க. நாம் அவர்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறோமா, சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறோமா, அவர்களை குறித்த சாட்சி நமக்கு எப்படி கேள்விப்படுகிறது. நம்ம முன்பாக ஒரு வீட்டில் ஜெபக்குழுவில் நம்ம சும்மா ஷேரிங் மீட்டிங் மாதிரி பண்ணோம். அப்போ சின்ன குழந்தை அந்த தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது என்ன பண்ணாங்க, அவங்க தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற நம்ம சபைக்கு அதை வேறு சபைக்கு போகிறோன்னா பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஏன் இந்த சபையில் என்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் சொல்லித்தரேன், அது அவர்களுக்கு சத்தியத்தை இந்த சபையில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை நன்றி சொல்லித்தராங்க. அதுபோல் இப்போ இந்த கொலை செய்யப்பட்ட சாட்சி எங்கே தான் உலகம் முழுவதும் கேள்விப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அந்த பட்டணத்தை குறித்து நல்ல ஒரு கிரீட்டிங், நல்ல ஒரு வார்த்துதல் சொல்லி ஆசிரியப்பா நீங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கீங்களே, உங்களோட சாட்சி எங்கே உலகம் இருந்தும் கேள்விப்படுகிறது. ஆமே, நல்ல இல்லையா? அது இப்போ நம்மளுடைய சாட்சியம் பிறருக்கு தெரிய வேண்டும். நாம் எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் என்ற ஒரு சாட்சி நம்ம கர்த்தருக்குள்ளே தெரிய வேண்டும். நம்மளும் அந்த எப்பாப்ராவை போல ஒரு திடமுள்ள சத்தியத்தின்படி வழிநடத்துக்கு ஒரு ஜெபக்குழுவை நாம் நடத்த வேண்டும். ஒரு திருச்சபை திருச்சபை தான் வச்சுருக்காரு கர்த்தருக்கு சித்தமான. நாம் ஒரு திருச்சபை ஏக்கி நாம் கர்த்தருக்காக வைராக்கமாக இருக்கிற காரியமாக செய்யப்போகிறோம். 9-11 வசனம் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், கொலை செய்வதற்கு பவுலின் ஜெபம் என்ற ஒரு சிறிய தலைப்பு கொடுக்கலாம். 9-11 வாசிக்கும். அப்போ முதலாவது என்ன பண்ணுறாரு, இவங்கள நல்ல க்ரீட்டிங்ஸ் சொல்கிறார், நல்ல வாழ்த்துகள் சொல்கிறார், ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் சொல்கிறார், தேங்க்ஸ் யூ சொல்கிறாருப்பா நீங்கள் நல்லா உலகம் முழுதும் நல்லா உங்களோட சாட்சி கேள்விப்படுறேன், உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக நான் அந்த சாட்சி சொன்ன பிறகு 2வது என்ன பண்ணுறாரு, அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார். அந்த க்ரீட்டிங் சொன்ன பிறகு முடித்த பிறகு என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு. இதில் 3 வசனங்களில் 5 விதமான பிரதான ஒரு ஜெபங்கள் இவர் கொலை செய்யப்பட்டனத்துக்கு ஏறெடுத்துக்கிறார். முதலாவது ஒரு ஜெபம் என்ன பார்த்தீங்கன்னா, இவருக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தை எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தரை அறிகிற தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். 1. அப்போ முதலாவது ஒரு ஜெப குறிப்பு என்னங்கப்பா, நீங்கள் நிறைய ஊழியம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் சித்தம் ஆண்டோட சித்தம் என்ன என்று நீங்கள் என்ன பண்ணோம், உணர்ந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முதலாவது ஒரு ஜெப குறிப்பு. அப்போ நம்ம நிறைய முறை நம்ம ஜெபிப்போம்ல, ஆண்டவரே எசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க நாமே. ஆனால் எத்தனை முறை நம்ம நிதானித்து ஆராய்ந்திருக்கோம், ஆண்டவரே
இது உமக்கு சித்தமா ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி இதை நான் செய்கிறேனா என்று நாம் பகுத்து நாம் ஆராய வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பயம், மரண பயம் அவர் கண்களில் இருந்ததுக்கான ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கமானால் நீங்க மட்டும் செய்யும், ஆகிலும் அது என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகணும். ஏனென்றால் ஒரு உண்மையான ஊழியக்காரனின் குணம் எல்லாமே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு போதித்தரலாம். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன பிளான்ப்பா வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் உங்கள் கையில் இருக்குப்பா, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது தான் விஷன் என்று சொல்லுவாங்க. ஆமென். விஷன் இல்லாத ஒரு ஊழியம், விஷன் இல்லாத ஒரு காரியம், அது என்ன, தரிசனம் இல்லாததில் ஒரு குருடர் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறேன். நம்மளுக்கு ஒரு விஷன் வேண்டும். ஆண்டவர் உங்கள் சித்தத்தை, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன ஆண்டவர், ஆண்டவரத்தில் நாம் கேட்டுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிற 10 வசனத்தில், சகல விதமான நற்கிரிகளுமாகிய காரியங்களுக்கு அந்த கனிகளை தருகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்போ சகல விதமான நற்கிரிகள் என்ன, நம்ம கலாத்தியர் 5:22 பார்க்குறோம், ஆவின் கனிகள் 9. ஆமென். அந்த கனிகளை நாம் உடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா இந்த கொலை செய்யப்பட்டது வாழ்கிறாங்க, ஆனால் எப்படி வாழ்கிறாங்க தெரியல. அதனால் அவருக்கு அந்த ஜெபத்தை பண்ணுற, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இருக்க உங்கள் சித்தத்தை அறிந்து அவன் நடக்க வேண்டும்ப்பா. ரெண்டாவது, இவர்கள் ஆவிக்குரிய கனிகளை நாட வேண்டும். ஏன்னா நிறைய பேர் ஆவிக்குரிய வரங்களை நாடுவாங்க. தீர்க்க தரிசன வரத்தை போய் செபிப்பாங்க, சுகமளிக்கும் வரத்தை கேட்பாங்க, அதையும் தான் ஒரு பிரதானமாக இருப்பார்கள். ஆனால் இந்த பவுல் கரெக்டாக ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த கொலை செய்யப்பட்ட இருக்கிற மக்கள் ஆவின் கனிகளால் நற்கிரியர்களால் அவங்க நிரப்ப பண்ணனப்பா. ஆமென். நம்முடைய சாட்சிகள் கூட நம்முடைய வரங்களை வைத்தவல்ல, நம்முடைய கனிகளை வைத்து தான் வீரருக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும். இல்லையா? மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் மீண்டும், தேவனை அறிகிற அறிவை. அந்த 10 வசனத்து 2 செகண்ட் பார்ட் என்ன, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையும். ஆண்டவரை இன்னும் அறியணும்ல, இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களை குறித்து இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா. உங்களை குறித்து என்ன பண்ணணும், இன்னும் நாங்கள் பழகணும். ஆண்டவர் உங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதாவது அந்த திருமணம் நிச்சயித்த காலங்களில் ஒரு அந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு பேசிப்பாங்க. பெரியவங்களை சொல்ல, ஏன்ப்பா என்ன பேசாமல் இருக்கு, ஏன் நீங்கள் திருமணம் ஒருவருக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகினா தான் உங்களோட வாழ்க்கை என்ன இல்லறம் இன்னும் நன்மையாக முடியும். ஒரு பேசி புரிந்து கொள்வதற்கு அது ஒரு சிறிய காலம். அதுபோல் நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்க, ஆண்டவரிடத்தில் இன்னும் நம்ம பயன்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். ஆமென். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஜெப குறிப்பாக இருக்குது. நான்காவது ஒரு ஜெப குறிப்பு என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நாம் நடக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பாத்திரம், அது நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள், அது கர்த்தர் பிரியப்படுகிறாரா? ஆமென். நம்ம ஒரு சில வேலைகள் செஞ்சால் ஒரு சில நபர்கள் பிரியப்படாங்க, வெரி குட்மா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு, அப்போ நம்முடைய கிரியைகள் கர்த்தரை பிரியப்படுத்துக தான் இருக்குதா? ஆமென். இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து யோசித்து பார்த்துமே, எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு பிரியப்படுகிற காரியத்தை செஞ்சுட்டு வந்துருப்போமே. நம்ம வீட்டு வேலைகள் செஞ்சுருப்போம், உறவினர்களுக்கு எதாவது நம்ம சேவை செஞ்சுருப்போம், நம்மளுக்கு நண்பர்களுக்கு ஒரு உதவிகள் கூட செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரே நீர் பிரியப்படுகிற செயலில் நான் செய்ய வேண்டாம் அப்பா, உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் வைக்க வேண்டும். கடைசியாக சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்கள் எப்படி இருக்கணும், இவங்க சந்தோஷத்தினாலும் நீடிய பொறுமைனாலும் இவர்கள்லாம் பண்ணோம் காத்து. ஏனென்றால் இந்த மக்கள் அந்த பொறுமை இல்லாமல் சத்தியத்தில் அங்கங்கே கொஞ்சம் தடுமாறுகிற சூழ்நிலையாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறார், ஆண்டவரே உங்களை அறிஞ்சிக்கணும்ப்பா, உங்களை பற்றி அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே சப்பா இவங்களுக்கு ஒரு நீடிய பொறுமை தாங்கும் என்று இந்த 5 விதமான ஜெபத்தை செய்கிறாராமே. இந்த நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம அனுதினம் ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 5 ஜெப குறிப்பில் ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே என்ன நம்மளோட மளிகை லிஸ்ட்டு போல், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆண்டவரே இன்றைக்கி இந்த பிரச்சனை, நானும் என்ன உட்பட அதுதான். ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், ஆண்டவர் இந்த வேலையை ஆசீர்வதிங்க, அந்த வேலையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை இது பண்ணுங்க, அதை பண்ண நிறைய காரியத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த 5 ஜெப குறிப்பை பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்தை ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இப்படியும் ஜெபிக்கலாமா, இப்படி ஆண்டவரத்தில் நம்ம முறையிடலாம். ஆமேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபம். ஆமேன். நம்ம கூட இனிமேட்டு வருகிற காலங்கள் இந்த ஜெபத்தை இருக்கலாம். ஆண்டவரே உங்களோட சித்தத்தை அறிகிற அறிவில் என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நான் நற்கிரிகளின் பலனை தருகிற நம்ம ஒரு பலனாக மாறினாப்பா. ஆண்டவரே இன்னும் நான் உங்களை தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக என்னோடய செயலை நடக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் வாழ்நாள் வழி நடப்பதற்கு நீடிய பொறுமையும் சமாதானத்தை நீர் தாங்க சொல்லிட்டு ஆமேன். இப்பேற்பட்ட ஒரு ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ரேயராக இருக்குது. நாம் இதை தொடர்ந்து நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
நமக்கு மட்டுமல்ல நம்முடைய டிசைபிளுக்கும். ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய டிசைபிளுக்காக முதலாவது 5 வசனம் சொல்கிறார் நான் வேண்டுதல் செய்கிறேன்னு, திரும்ப இதுலேயும் சொல்கிறார் என்ன பண்ண 16 வசனம் கடைசியில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போது தலைவன் என்பது வெறும் அவங்களுக்கு ஆடு மேய்த்து நான் தான் லீடர் நீங்களாம் கீழ்ப்படுன்னு மிரட்டுவது அவங்கள வழிநடத்துவதில்லை, அவர்களுக்காக செபிப்பது. ஆமென். நம்முடைய பெரிய பதுகரையா எத்தனையோ முறை நான் இப்போ பார்த்துருப்பேன், சபை விசுவாசிகளோட பெயர் ஃபுல்லாக ஃபேமிலி லிஸ்ட் இருக்கும். நைட்டில் எத்தனை முறை சோத்திரம் கையை வச்சு சோத்திரம் சொல்லலாம். நைட்டில் திரும்ப அம்மா எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஜெபம் நடந்தாலும் அந்த டைரி ஃப்ரண்ட்டில் வந்துடுறேன். விசுவாசியோட குடும்பங்கள், விசுவாசியோட தேவைகள் என்னென்ன, அதாவது யாராரும் இன்னொன்று திருமணம், யாராவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க, யாரெல்லாம் ரசிக்கப்படும் அவங்களோட பேருக்கு அந்த டைரியில் எந்த ப்ரேயருக்கு வந்தாலும் அம்மா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த டைரி எத்தனை பண்ணிவிடு ப்ரேயர் பண்ணியே. அப்போது ஒரு தலைவன், ஒரு ஆயன், ஒரு மெய்ப்பன் என்பது வெறும் மெய்ப்பது மட்டுமல்ல, அவளுக்காக ஜெபம் செய்வது. ஆண்டவரே என் நாடுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, என் நாடுகளை நீங்கள் பார்த்து கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, ஆடுகளை பிசாசு வந்து கலைகளை விதக்காதபடிக்கு நீங்கள் ஆடுகளை பார்த்துக்கலாமே. நம்ம கூட பாஸ்டர் கேட்டால் நம்ம நேரம் சொல்லுவோம், நேராக நம்ம நிறைய லிஸ்ட்டில் அனுப்பிடுவோம்ல, டிசைபிள் லிஸ்ட்டு அனுப்பிடுவோம். ஆமேன். நாம் தினசரி ஜெபங்களில் ஆமேன் எத்தனை பேர் நம்முடைய டிசைபிளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த டிசைபிளுக்காக நீ இந்த ஆசீர்வாதிங்கப்பா, அவங்களுக்கு குடும்பத்தின் தேவை என்னை உட்பட ஆண்டவர் என்னோடதும் பேசி கொண்டு. ஆமேன். அப்போ நான் கூட நிறைய லிஸ்ட்டு, ஏன் இந்த சபை அந்த சபை நிறைய லிஸ்ட்டு அனுப்பிச்சேன். ஆண்டவர் எனக்கு எப்போ லிஸ்ட்டு அனுப்புறது பெருசில் அவர்களுக்காக என்ன பண்ண நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம உணர்த்துகிறார். நம்ம அடுத்த பகுதி பார்த்தோன்னா ஒரு பெரிய பகுதி, இதை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திற்கும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கலாம். 12-14 இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு க்ரீட்டிங் பண்ணிட்டார், நமக்கு ஜெபிச்சு தட்டார். இப்போ தான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரார்ல. நம்ம கூட ஒரு சில ஃபீட்பேக் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஆரம்பத்தில் நல்லா பண்ணிங்க, ஊழியம் மினிஸ்ட்ரி பண்ணிங்க, ஆமேன். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், உங்களுக்கான ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் வரும், ஏன் இந்த காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த திட்டம் பண்ணணும் சொல்லி ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம மலேசியா தாய் சபையிலையும் அதுபோல் தான் செய்வாங்க. இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு வர்றார். ஏன் இதுக்கப்புறம் என்ன உன்னை இயேசு கிறிஸ்து எவ்வளோ மேலானவர். ஏனென்றால் இவங்க வந்து இயற்கை தெய்வங்களை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க, படைப்புகளை வணங்குறாங்க, படைத்தவரை வணங்கலை. ஆமேன். திரும்ப அந்த வார்த்தை படைப்புகளை, ஆமேன், அதாவது சிருஷ்டியை வணங்குறாங்க, சிருஷ்டிகரை தொழாமல் இருக்கிறாங்க. அது இவருக்கு தெளிவுபடுவதற்காக நம் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், நாம் ஏன் அவரை தெய்வமாக கொள்ள வேண்டும் என்று இந்த 3 வசனங்களை ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பிதாவை குறித்தும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அப்போ 13 என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் இருளின் அதிகாரத்திலேருந்து என்ன பண்ண எங்களை நீங்கள் விடுதலையாக்கி இந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை நான் பண்ணுறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். அப்போ இருள் என்பது பலவிதமான காரியங்களே நமக்கு இருக்குது. இருளில் நம்மளுக்கு என்ன கண்ணை மூடிடலாமா, கண்ணை முட்டை நம்மளுக்கு எப்படி தெரியும், சும்மா ஒரு நிமிஷம் என்ன கண்ணை மூடுங்களா, இங்கேருந்து நம்ம இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியுமா, ஃபோனை யூஸ் பண்ண முடியுமா, ஆமேன், எதுவுமே செய்ய முடியாது. அது பேர் தான் இருள். ஆமேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நாமளும் உலகத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் இருளில் தான் இருந்தது. ஆமேன். நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாமல் இருந்தது. நாம் படுகொலையில் விழுந்திருந்தோம், இருளில் இருந்திருந்தோம். இருளில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறது, இருள் வந்து நம்மளை கண்களுக்கு நம்ம அசதியை உண்டாக்க தூங்க செய்கிறதா. அந்த இருள் வந்து நமக்கு நல்ல விதமான காரியங்களை நமக்கு பார்க்க முடியாமல் அது என்ன பண்ணுறது, மறைத்து போடுகிறது. அது மட்டும் இருளில் தான் அநேக பாவங்களும் நடைபெறுகிறது, இருளில் தான் பிசாசோட அந்தகார கிரியைகளும் செயல்படுகிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த அதிகாரத்தை சொல்கிறாரப்பா, நீங்களெல்லாம் உலகத்தில் எப்படி இருந்தீங்க, முன்னாடி இருளில் இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க, ஆனால் அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இன்றைக்கி நீங்கள் வெளிச்சத்தில் வந்திருக்கீங்க. இருளிலிருந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வெளிச்சத்தில் வந்திருக்கீங்க. நம்ம படிக்கலாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை குறித்து தான் இவர் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து இந்த காரியத்தை யார், ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். 32 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமேன். அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அதனுடைய வெளிச்சம் தான், அந்த ஒளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், ஏன் நமக்காக வந்தார் சொன்னது ஒன்று தான், நம்மளாம் பாவத்திலையும் சாபத்திலையும் நம்முடைய குடும்பமே
ஒரு இருளான சூழ்நிலை இருந்தது. அந்த இருளின் சூழ்நிலிருந்து விடுவிக்க தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் ஜீவனாக பிதாவானவர் நமக்கு அவரை ஈடாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். இனிமேலும் நாம் இருளில் இருப்ப நமக்கு அவசியம் இல்லை. ஆமேன். இனிமேல் இருள் நம்ம ஒருவேளை இருள் போன்ற சூழ்நிலைகள், ஐயோ அடுத்தது என்ன என்று எனக்கு தெரியவில்லை, அடுத்தது நான் என்ன செய்வது என்று தெரியலையே, என் வாழ்க்கையே ஒரு இருளாக மாறிவிட்டதே என்ற சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கவலைப்படணும். ஆமேன். உங்களுக்காக ஒரு வெளிச்சம் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். ஆமேன். உங்களுக்காக ஒரு இருளில் இருக்கிற வெளிச்சத்தை காண அதுதான் இயேசு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதாவது அடர்ந்த காடுகள், அமேசான் போன்ற அடர்ந்த காடுகளில் உள்ளே நம்ம போயிட்டோன்னா பகலில் கூட இருளாக தான் இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த சூரிய ஒளி தெரியலனா காடுகளை நாம் மறைந்து விடுவோம். ஏன்? அந்த காடில் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு ஒன்று தான் பார்ப்பாங்க, எங்கே அந்த சூரிய ஒளி படுகிறது. ஆமேன். அப்போ அங்கே என்ன பண்ணோம், ஒரு வழி இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் என்ன பண்ணலாம், இந்த காட்டிலேருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எங்கேயோ ஒரு இருள் நம்ம வாழ்க்கையில் தவித்து கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டுடலாம், கண்ணீரில் இருக்கலாம். நமக்கான ஒரு இருள் ஒழித்து கொண்டு இருக்க அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் போகும்போது நம் இருளில் இருந்த எல்லா பாவங்களும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பு தேவன் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அடுத்தபடி அந்த குமாரனாக இயேசு என்ன பண்ணார், சகல பாவங்களை நீக்கி நம்மளை உங்களை சுத்திகரித்து ஆண்டு என்ன பண்ண இன்னைக்கு நம்மளை நிறுத்திருக்குது என்று கொலோசிய பட்டணத்துக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இதை தான் நம்ம ஒன்று படிக்க நான் சொல்லிடுறேன். குமாரனாக இயேசுக்கு சொன்னது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குது. அப்போது நம்ம 14 வருஷத்தை பார்க்குறோம், அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுக்குன்னா அது இவ்வளோ பெரிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்னா நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறதா இருக்குது. ஆமேன். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட என்ன சொன்னாங்க, தன்னுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாங்க, பலியிடுவாங்க. ஆட்டுக்கடா பலியிடு அது போன்று என்ன பண்ணாங்க, பலியிட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய இறைவனுக்காக தன் ரத்தம் சிந்தி பாவ கரைகள் போகுது. ஆமேன். நம்ம இனிமேட்டு நம்ம பலியிடவே தேவையில்லை. ஆமேன். நமக்காக இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியாக பலியாகிவிட்டார். நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை பூமியில் சிந்தி நான் உங்களுக்காக மறித்து விட்டேன், இனி நீங்கள் பாவத்துக்கும் சாபத்திற்கும் ஆள் இல்லை என்று தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மறித்தவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ 3 வசனத்தில் என்ன பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகத்தான மீட்பு குறித்து பார்க்குறோம். அடுத்த ஒரு பகுதி வாசிக்கலாம். 15 20 வரைக்கும் நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். முதலாவது சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், உங்களை பாவத்திலிருந்து மீட்டுட்டார் சொல்லிட்டு திரும்ப 2ஆம் விதமான இயேசுடைய குணாதிசயங்களை அவர் விவரிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வார்த்தையும் அவ்வளோ ஆழமான ஒரு வசனங்கள். முதலாவது சொல்கிறார், அவர் அதரிசனமானவர். ஆமேன். ஏனென்றால் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிலுவை வைத்து வணங்குவதோ இல்லை இயேசு கிறிஸ்து உருவத்தில் வைத்து வணங்குவதோ பல வழிபாடுகள் இருந்தது. ஆனால் முதலாவது சொல்கிறார், எப்பா இயேசு கிறிஸ்து அவர் அதரிசனமானவர், காணக்கூடாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 2வது சொல்கிறார், அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமும். தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்பது தேவனுடைய சாயலாக அவன் சொல்லுகிறார். ஏனென்றால் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் யூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க, இதில் இருந்த ஒரு வரலாறு இருக்கிறது கொலோசிய பட்டணத்தில். அதனால் சொல்கிறப்ப இயேசு கிறிஸ்து அவர் சுயரூபம் இல்லை, அவர் தேவனுடைய சாயலாக வந்தார். நம்மளுடைய யோவான் சுவிசேஷ 14 இருக்கும் 9 பிலிப்பு கேட்பார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், ஆண்டவரே பிதாவை நாங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றப்பா, என்னை கண்டவர் பிதாவை காண்கிறான், நீ ஏன் திருப்பி பிதாவைக்கு? ஏனென்றால் இவரே அவருடைய தற்ஸ்வரூபமும் தேவனுடைய சாயலுமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு நான் பார்க்குறோம், அவரே இயேசு கிறிஸ்துவின் அவர் சாயலாக இருக்கிறார். அடுத்தது பண்ணுற சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். இந்த முந்தினவர் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அதாவது அடுத்தபடி பார்த்தோன்னா அது எபிரேயர் புஸ்தகத்து 1:6, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இது எல்லாமே இவர் முந்தினவர் இவரே முதற் பேருமான். ஏனென்றால் இவர்களை எதை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், இயற்கைகளை வளர்ந்து கொண்டு. இயற்கை என்பது ஆண்டவர் நம்ம ஆதியில் என்ன படுத்தார், ஆதியிலே வானத்தையும் படைச்சார், அப்புறமா சிருஷ்டியை உண்டாக்க, அதுக்கப்புறம் நிலம் புல் பூண்டுகள்லாம் உண்டாமே. ஆனால் இதெல்லாம் புல் பூண்டுகளை உண்டான பிறகு இறைவன் வந்தாரா? ஆனால் இதை உருவாக்குறதுக்கு முன்பாக இறைவன் இருந்தாரா? ஆமாம், நான் உருவாகும் முன்பாக. அதுதான் நம்ம பார்க்குறோம் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தால், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது. அப்போது இந்த மக்களுக்கு அவர் விளக்கு, எப்பா நீங்கள் படைப்புகளை வணங்குறீங்களே, இந்த படைப்புகளை உருவாக்கினதே ஒரு இறைவன், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் முந்தின பேரும் ஆதி முதலும்
அல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறார், அவரே ஆதி முதல் இருக்கிறார். அப்போ ஏன் நீங்கள் இறைவனை வணங்குவதை விட்டு ஏன் நீங்கள் படைப்புகளை வணங்குறீங்க? அவர்தான் முந்தின பேருமானவர் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனம் சொல்கிறார், அவரை கொண்டு தான் என்ன பண்ண இந்த அதிகாரம் துரைத்தனம் காணப்படுறது எல்லாவற்றையும் அவருக்கென்றும் என்ன பண்ண சிருஷ்டிக்கப்பட்டார். இதே வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1-3 வாசிக்கும்போது அவரை கொண்டு தான் உலகங்களை உண்டாக்கினார், அவரை கொண்டு தான் சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ நீங்கள் வணங்குறீங்களே, நீங்கள் அந்த இயற்கை படைப்புகளையே வணங்கி கொண்டிருக்க, அதை படைத்தவரே உங்களிடத்தில் வர ஆயத்தமாக இருக்கிறாரே, அதை படைத்த உண்மையான தேவனே உங்களிடத்தில் வர ஆயத்தமாக, ஏன் நீங்கள் தேவனை வணங்குவதை விட்டு ஏன் இந்த இயற்கைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர் என்று அந்த கொலோசை பட்டணத்துக்கு இவர் ஆழமாக சொல்லுகிறார். ஆமேன். ஏனென்றால் இந்த இயற்கையில் இன்னும் பலவிதமான மர்மங்கள், பலவிதமான காட்சிகள் இன்னும் ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்குது. ஆமேன். இன்றைக்கி நம்மளுடைய நம்ம ஆண்டவர் படைத்த பூமி, தேவன் படைத்தது தான் பூமி. ஒரு வேத அறிஞர் சொல்கிறாரு, நம்ம பூமி துப்பாக்கியில் ஷூட் பண்ணால் கன்று போவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்பீடை விட இங்கேருந்து ஒரு நொடிக்குள்ளே அங்கே தாண்டி போயிடும். அந்த ஸ்பீடை விட 8 மடங்கு வேகத்தில் தான் சூரியனை பூமி சுற்றி கொண்டு வருகிறது. ஆமேன். இது ஏன் சுற்றுது, எப்படி சுற்ற நம்மளுக்கு தெரியல. ஏனென்றால் அது அந்த இயற்கை படைத்த தேவனின் அது வல்லமை. ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே ஒரு மனிதனுள்ள ஒரே ஒரு குரோமோசோனில் 20 மில்லியனான உள்ளடக்கம் பகுதிகளாக பிரிஞ்சிருக்காமே. அதை நம்ம சப்ஜெக்டாக பிரித்து பண்ணோன்னா 4000 பேஜ் கொண்ட ஒரு புத்தகமாக ஒரே ஒரு குரோமோசோம். ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ ஞானமுள்ள படைத்ததே ஆண்டவர் தான். நாமே நீங்கள் அந்த இதை விட இயற்கையை விட பல மடங்கு ஞானமுள்ள ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரையே வணங்குங்கள் என்று கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி இவர் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டுமாக திரும்ப 17 சொல்கிறார், அவர் முந்தினவர் என்று. 18ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலாக இருக்கும்படி அவரே மரித்தோர்லேருந்து எழுந்த முதலும் பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் தான் எல்லாத்துக்கும் சொல்கிறார், எப்பா அவரே தான் முன்னாடி இருக்கிறது, அவர் தான் யார், இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ அவரை கொண்டு தான் இந்த உலகங்களை உண்டாக்கினார், அவரை கொண்டு சகல காரியங்களை செய்தார், அவரே படைப்புகளுக்கும் தலையாக இருக்கிறார், அவரே எல்லாத்துக்கும் முந்தின பேருமாறாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதோட 20ஆம் வசனம் சொல்கிறார், என்ன சிலுவை சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்ன பண்ணுறார், அவர் நம்மையும் பிதாவனுக்குள்ள பூலத்தை யாரும் ஒப்புர வாக்கினார். அப்போ ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் நமக்காக செய்து முடித்தார். என்ன அதை ஒப்புரமாக்கினார்? நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் சொல்லியிருப்பார், நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்ம மாற்றி ஒப்புரப்படுத்தியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறார், நாம் பலனற்றவளாக இருக்கும்போதே கிறிஸ்து அக்கிரமம் குறைத்தார். 8ஆம் வசனத்தில் 5:8 நாம் பாவிகளாக இருக்கலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். திரும்ப 10ஆம் வசனத்தை அதிகப்படியாக சொல்கிறார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் மரணத்தினாலே என்ன பண்ண நம்மை ஒப்புரவாக்கப்பட்டோம் ஜீவனாலே ரட்சிக்கப்படுது நிச்சயமாமே. ஆமென். அப்போ முன்னாடி நம்முடைய முன்னோர்கள்னு ஆண்டவரை வணங்கிட்டு இருந்தாங்களா? நம்ம முன்னோர்கள் தேவனை இல்லை, நம்ம முன்னோர்கள் இன்னும் பாவத்தில் இருக்க சாபத்தில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அவருக்கு தெரிந்து கொண்டு தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஆமென். நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்ம துரோகிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய ஒப்புரவாக்கல் என்ன, நம்மையும் பரலோகத்திற்கு சாயலாக மாற்றி நம்மளை புதிதாக மாற்றப்படுகிறது. ஆமென். அன்றைக்கு இருந்த கலாச்சாரத்தில் எப்படின்னா, ஒரு ராஜாவை பார்க்க போகிறாங்கன்னா அவங்க 1 வீக் முன்னாடியே அந்த மண்டபத்துக்கு வந்த பிறகு அவர் நல்லா கழுவி நல்லா பர்ஃப்யூமான ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு சென்ஸை மாற்றி அவர் எப்படி பேசணும், எப்படி நடந்து ஆட்டிடியூட் எல்லாமே 1 மந்த்துக்கிட்ட அவருக்கு ட்ரைனிங் நடக்கும். ராஜா கிட்ட பேசுறது அது நடந்த பிறகு தான் ராஜா கிட்ட பேச. ஏன், ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜாவை பார்ப்பதற்கு அவ்வளோ சுத்தம்,
அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன், அவ்வளோ ஒரு தயாரிப்பு, அவருடைய ஒரு அந்த விஷயம் தேவைப்படுதுன்னா நாம் ராஜாவை தரிசிக்க போகிறோமே. இந்த பாவமான கரைப்பட்ட உலகத்தில் நாம் பரலோகத்தில் நாம் தரிசிக்க போகிறோம். அதுக்கு எந்த அளவுக்கு நம்மை கழுவி நம்ம சுத்தப்படுத்த வேண்டும். பரலோகத்தில் ஒரு பாவம் இல்லை, ஒரு சாபம் இல்லை. தேவன் நாங்களை என்ன பண்ணுற, நம்மளை என்றென்றுக்கு ஆண்டவர் கூட நம்ம இருக்க போகிறோம். அப்போ அப்படியாப்பட்ட இந்த மண்ணான உலகத்திற்கு பொன்னான உலகத்திற்கு போக தேவன் நம்மளை கழுவி நம்ம சுத்தப்படுத்துகிறார், நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் இருக்கிறார். கடைசி பகுதி நம்ம வாசித்து முடிச்சுக்கலாம். 21ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆண்டவர் இதில் பவுலினுடைய கடைசி வசனத்தை, கடைசி பகுதியை சொல்லுகிறார். அப்போ முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ மேன்மையானவர் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு பாவனுக்காக மரித்தார் என்று இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு, இதற்காக தான் நீங்கள் என்ன பண்ணுற, இந்த ஊழியத்தை நான் கர்த்தர் உங்களை செய்ய என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். பவுலை விசேஷமாக ஆண்டவர் ஏன் தெரிஞ்சு கொண்டார் அந்த காலகட்டத்தில்? ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரப்பா, இல்லை நீ புறஜாதிகளுக்கு என்னோட நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிஞ்சு கொண்டார்? இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், நம்ம ஆண்டவரை செபிக்கணும். ஆண்டவரே, என்ன நீங்கள் எதற்காக நீங்கள் ஏன் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க? ஆண்டவரே, பவுலை ஒரு திட்டத்தோடு நீங்கள் நினைச்சிருக்க. அவர் அந்த 28ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள், எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷங்க புத்தி சொல்லி மனுஷன் எல்லா ஞானத்தோடும் என்ன பண்ணுறோம், நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய பிரதான நோக்கம் என்ன? ஆண்டவரே, இடத்தில் இருக்க எந்த மக்களும் தேறியவனாக நிறுத்த வேண்டும். ஆண்டவரே, அவளை சத்தியத்துக்கு அறிகிற அறிவில் அவங்கள நடத்த வேண்டும். அவளை எப்படியாவது கர்த்தரை அறிகிற அறிவில் நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாமே. நம்ம ஒரு ஸ்கூல்ஸில் கூட பார்க்குறோம், ஏன் அவங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் கிளாஸ், ஏன் அவங்களுக்கு நிறைய கோச்சிங், ஏன் அந்த ஸ்கூலோட தாளாளர் என்ன விரும்புவாங்க, அப்பா நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபெயில் கூட வந்துடக்கூடாது. ஏன் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க என்ன நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரணும், பாஸ் பண்ண அவங்களுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ நம்ம எடுக்கலாம், அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நம்ம செய்யலாம். ஏன் அவர்களை நற்கிற தீர்வனாக நிறுத்த வேண்டும். ஆமேன். அப்போ நம்ம கூட ஊழியத்தை நம்ம செய்கிறோம், அநேக ஊழியத்தை செய்கிறோம். நம்முடைய பிரதானமான நோக்கம் என்ன இருக்குன்னா, நம்முடைய விசுவாசிகளை, நம்முடைய சீஷர்களை கர்த்தருக்குள்ள தேறியவனாக நாம் நிறுத்த வேண்டும். ஆமேன். அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமேன். அதற்காக தான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்திருக்கிறார். இந்த நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பவுலை நீங்கள் இப்படியா வல்லமையாக பயன்படுத்தினீங்களப்பா, பவுலுக்கு இவ்வளோ ஞானத்தை தந்திருக்கேன், எங்களுக்கும் ஞானத்தை தாங்கப்பா. நாங்களுடைய எங்களுடைய டிசைபிள்ஸ்க்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவளை எப்படி வழி நடத்த வேண்டும், எனக்கு ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம கத்தெடுத்து செபிக்க போகிறோம். பவுல் எப்படி இந்த சிறைசாலையில் இருந்தாலும் ஒரு ஆத்தும பாரம், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்ன கத்தரை தீர்வு இவ்வளோ முயற்சி எடுத்தார். ஆமேன். என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மகத்துவத்தை மக்களை எடுத்து கொடுக்குறார். இயேசு தாங்க ஆண்டவர், இயேசு தான் நம்முடைய பாவத்துக்காக மரிச்சிட்டார். இனி நம்ம பாவத்துக்கும் சாபத்துக்கும் நம்மளை விலக்க இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லிக்கிறாமே. இன்றைக்கும் நம்ம பவுலை போல ஒரு ஊழியக்காரனாக எழும்புவோம். அநேக பேரை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லுவோம். கர்த்தருக்குள்ளே நம்ம வழி நடத்தணும். ஆமேன். வானத்திலும் இந்த பூமியிலும் அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை வைக்கப்படுத்தும். அவர் நாமம் அது வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம். அவர் நாமம் ஆமேன் அதிசயமானம். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் வல்லமை விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் நமக்கு அற்புதம் உண்டு. ஆமேன். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, உங்க நாமத்தில் வல்லமை உண்டு ரச்சா. இயேசுவே, உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் பேய்கள் ஓடும் தகப்பனே. ஆண்டவர், உங்க நாமத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே, உங்க நாமம் தவிர வேறு ஒரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை அப்பா. வானத்தின் பூமியில அது மேலான நாமம், அது உங்களுடைய நாமம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அநேக வியாதிகள் நீங்கட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அநேக வல்லமைகள் தகப்பனே, வார்த்தையில் அநேக காரியங்கள் நடக்க உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் நம்மை நோக்கி ஜெபிக்கலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் சொல்லமா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை சொல்லமா.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லாமா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட கர்த்தாவே அப்பா, இந்த அதிகாரத்தின் மூலயமா இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுதும் அடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கொலேசியர் 1:3 5 வரை, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்க நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று இந்த நாளில் இந்த வசனத்தில் பார்த்தோம் என்றால், பவுல் அந்த சீஷர்களை குறித்து இந்த இடத்துல ஒரு வாழ்த்துதலை சொல்லி அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க எப்படி விசுவாசத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க, தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவங்கள புகழ்ந்து இந்த மடலை எழுதுகிறாரு. நாமும் கூட எத்தனையோ முறை நம்ம இடத்துல யாராவது நம்ம இடத்துல கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் எடுத்த உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி செய்திருக்கலாம்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ஜபக்குழுவில் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட கூட நான் பார்த்தேன்னா அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது, நீ ஏன் இதை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை அவங்கள நான் கடிந்து இருக்கிறேன், அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இந்த நாளில் பவுல் இந்த இடத்துல சொல்வதை நான் பார்க்குறேன். முதலாவதாக அவங்கள புகழதை பார்க்குறேன். அவங்கக்கிட்ட புகழ்ந்துட்டு அவங்க செய்த சின்ன சின்ன நன்மைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்களோட இறுதியும் அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு, இந்த நாளையும் நாமளும் எத்தனையோ முறை மற்றவங்களை புகழ்ந்திருக்கவே மாட்டோம். எடுத்தவொடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம், அவங்கள கடிந்து கொண்டு இருப்போம். அப்படியேப்பட்ட நேரத்தில் இந்த நாளில் நாம் அப்படியேப்பட்ட பேசியிருந்த ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம ரெண்டு பேராக இப்பொழுது நம்ம நின்று கொள்ளலாம். நம்ம ஆண்டவர் நம்ம அவங்க யாராவது நன்மை செய்திருந்தால் அதை அவங்கள புகழ்ந்து நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பலவீனத்திற்காக நாம் இப்போ ஜெபிக்கலாம். நாம் ரெண்டு பேராக நின்று கொள்ளலாம். நமக்கு முன்பாக இருக்கிறவங்க நமக்கு நன்மை செய்திருக்கலாம், அவங்கள இப்போ நம்ம நினச்சிக்கலாம். அவங்கள நம்ம முன்பாக நிறுத்தி அவங்க செய்த நன்மையை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அவங்களுக்காக ஒரு நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பொழுது நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த நாளில் பவுல்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது அப்பா, அவர் எப்படி சீஷர்களை உருவாக்கினார் என்பதை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. அப்பா, சீஷர்களை எப்படி பேச வேண்டும் என்பதையும் அப்பா இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் செயல்பட போகிறோம்ப்பா. இதோ நாங்கள் சென்று அப்பா சீஷர்களை உருவாக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற நன்மைகளை சொல்லி அவர்களை நாங்கள் வாழ்த்தக்கூடிய அந்த கிருபை ஞானத்தையும் முதலாவதாக எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. இதோ இந்த வேலையில் எங்களுக்கு நீ கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை அப்பா நாங்கள் இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த கிருபையை தாங்கப்பா. இதோ கேட்கிற அப்பா அநேக பிள்ளைகளோட இருதயத்திலும் அந்த சீஷத்துவத்தை அப்பா உருவாக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை நீங்கள் தர போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படி அப்பா பவுல் அநேக சீஷர்களை உருவாக்குனாரோ அதே போல இந்த நாளில் அநேக சீஷர்களை நாங்கள் உருவாக்கி அப்பா உமக்காக வல்லமையாய் கர்த்தாவே அவர்களை உருவாக்கக்கூடிய அந்த பலன ஞானத்தை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி, உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவன் இன்னும் எங்கள் சபையில பெரு பெரு காரியங்களை நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாமும் இந்த எப்பாப்புற போல அநேக சீஷர்களை எழுப்புவோம். அநேக பட்டணங்களை கர்த்தருக்கென்று சொந்தமாக்கும். ஆமென். அநேக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவுக்களை தேர்வனாக நிறுத்தி அநேக ஆத்துமாக்களை நம் கர்த்தருக்கு சொந்தமாக்கும். கர்த்தர் நம்மளும் ஒரு பவுலை போல, ஒரு தீமையை போல, ஒரு எப்பாப்புற போல கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி நம்மளை வல்லமை பயன்படுத்துகிறோம். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.